நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிஒய் ராஜவேலு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டர் ரேட்டட் டேலண்டட் பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவர் கலந்துகிட்ட கேபிஒய் சீசன் அப்படிங்கிறது பற்பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. ஆனால் அப்போதெல்லாம் அவர் வந்து பெருசாக நம்ம கொண்டாடாமல் கேபிஒய் சாம்பியன் சீசன் 3 அப்படிங்கிறது அவருக்கும் இன்னொருத்தருக்குமான அந்த காம்போவில் ஒன்று வரும். அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ டேலண்ட் ஆயா அப்படின்னு சொல்லி கேபி ராஜவேல் எல்லாருமே பார்த்து வியக்கிறாங்க. அந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மர், மிமிக்ரியாக இருக்கட்டும், அவர் எடுக்கிற அந்த ஒரு ரோலாக இருக்கட்டும், ரொம்ப வற்புறுத்தி ரொம்ப இறங்கி ஆழமா டு தி கோர் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தான் கேபி ராஜவேலு. அவர் இந்த சீசன்ல பங்கேற்க போறதா அஃபிஷியலான ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ கேபி ராஜவேலு உங்களோட திறமைகளை காட்டுறதுக்கு அடுத்த ஒரு மேடை வந்திருக்கு. கண்டிப்பா வந்து கலக்குங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட லிஸ்ட்ல 6வது இடத்துல யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மனமே 6 அப்படின்னு கூட சொல்லலாம். பலூன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில ஃபேமஸ் ஆனவங்க தான் நம்ம பலூன் அக்கா. அரோரா சின்க்ளேயர் தான் நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்காங்க. எஸ், அவங்களும் இந்த வருஷம் பிக் பாஸ் போறதா அஃபிஷியலா ஒரு தகவல் வந்திருக்கு. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டான ரியா போனாங்க. ஸோ ரியா மூலமா பலூன் அக்கா கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு வீடியோ போட்டாங்க பலூனை பத்தி பேசி. அக்கா ஆகா ஓஹோன் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் திரும்புற சேனல்லாம் இன்டர்வியூ அரோரா சின்க்ளேயர் பலூன் அக்கா அப்படின்னு சொல்லி சொல்லப்போனால் பலூன் அக்காக்கு அப்புறம் தான் இங்கே பல அக்காக்கள் உருவாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்குது. ஆக மொத்தம் அரோரா சின்க்ளேயர் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா வெளியில் இருக்கவங்களோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே அவங்கள இருக்கக்கூடிய ஃபேன்ஸாக இருக்கட்டும், உள்ள அது நெகட்டிவாக மாறுதா பாசிட்டிவாக மாறுதா, அரோரா சின்க்ளேயர் உள்ளே போயிட்டு எப்படி இருக்க போகிறாங்க, அவங்களோட கேம் எப்படி இருக்க போகுது, வெளியில் அவங்களோட ஃபேன்ஸாக எப்படி பேச போகிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை பார்க்கறதுக்கு நான் காத்திருக்கேன். யார் யாரெல்லாம் பலூன் அக்கா ஃபேன்ஸ் இருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் அவங்க கண்டஸ்டன்ட் ஆகிறத விரும்புறீங்களோ அவங்க கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போயிருங்க. நம்ம லிஸ்ட்டில் 7வது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் வினோத் பாபு அவர்கள். தென்றல் வந்து என்னை தொடும் அப்படிங்கிற ஒரு சீரியலில் ஹீரோவாக லாஸ்ட்டாக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சில ரியாலிட்டி ஷோஸ்லாம் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். இவருமே ஒன் ஆஃப் த டேலண்டட் பர்சன், பட் அவரும் ஒரு அண்டர் ரேட்டட் ஜெம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படியா பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் 7வது இடத்துல இருக்கக்கூடிய வினோத் பாபு பிக் பாஸ் போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலில் இவங்களுக்கு ஜோடியாக நடிச்ச பவித்ராஜனி லாஸ்ட் சீசனில் வந்துட்டு போனாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு விதத்தில் இந்த வருஷம் நம்ம வினோத் பாபு வராரு. அவருக்கும் நல்ல ஃபேன் பேசஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சாலுமே அவர் பவித்ராஜன்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு உள்ளே வந்து விளாட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு சீசனில் தான் அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வராங்க. அதாவது லாஸ்ட் சீசனில் யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வரதா இருக்கட்டும், லாஸ்ட் சீசனில் யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட்டோ இல்லைனா அவங்களோட பேர் உள்ள வரதா இருக்கட்டும், அது இந்த சீசனில் தான் இருக்குது. ஸோ லிஸ்ட்டில் 8th இருக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜே ஃபரீனா. இவங்க வந்து ஒரு 80% கன்ஃபார்மில் இருக்காங்க, பட் 20% இன்னுமே டவுட்டில் தான் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க லாஸ்ட் சீசனே பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரியில் வருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் வரவே இல்லை. ஏன்னா லாஸ்ட் சீசன் அவங்க எடுத்து வச்சிருந்த ஆளை வெளில அனுப்புறதுக்கு நேரம் பார்த்தாமல் டபுள் எவிக்ஷன், மிட் வீக் எவிக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் நடத்துனாங்க. ஸோ அந்த ஒரு விதத்தில் இப்போ 8வது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜே ஃபரீனா தான். ஸோ இவங்க கூட கோஸ்டாராக நடிச்சிருந்தது யார் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆப்வியஸாக நம்ம அருண் பிரசாத், பாரதி கண்ணமால நடிச்சிருந்தார் இல்லையா. ஸோ லாஸ்ட் சீசனில் நம்ம அருண் பிரசாத் இருந்தார். ஸோ இந்த சீசனில் விஜே ஃபரீனா வராங்க அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எந்தெந்த ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.